Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க தற்பொழுது கேட்கலாம். நாகேந்திரன், சொல்லுங்க. மதுரை மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்திருக்கிறது. இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் அங்கே குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் இதனால் எந்த அளவுக்கு அவதியுறுகிறார்கள்? விவரங்கள் என்ன? கள நிலவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மதுரையில் அதிகாலை முதலே கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சிம்மக்கல், விமான நிலையம், காலவாசல், பழங்காநத்தம், ஆரப்பாளையம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் மதுரை பெரியார் நிலையம், அதே போன்று ரயில் நிலையம், சிம்மக்கல், தெற்கு வாசல், தெற்கு மாசி வீதி, வில்லாபுரம், அவனியாபுரம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் அந்த தெருக்களில் சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த பயணிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளுக்காக செல்வதற்காக மதுரையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் செல்வதற்காக அந்த பயணிகள் மதுரை ரயில் நிலையம் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்துடன் அந்த குழந்தைகளுடன் அந்த ரயில் நிலையத்திற்கு செல்லும் போது இந்த தேங்கிய மழை நீரில் அவர்கள் தத்தளித்தவாறு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அவர்கள் உடமைகளை தூக்கிக் கொண்டு மிகவும் சிரமப்பட்டுதான் அந்த சாலைகளை கடக்க வேண்டிய அந்த சூழல் என்பது நிலவுகின்றது. பல்வேறு பணிகளுக்கு செல்பவர்கள், அதே போன்று அரசு மற்றும் பல்வேறு துறைகளுக்கு வேலைக்கு செல்பவர்களும் காலையில் அந்த அவதிக்குள்ளாகி அந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நமது அந்த காட்சிகளில் நேரலையாக பார்த்து வருகிறோம். மதுரையில் இதனால் மழைநீர் பல்வேறு பகுதிகளில் தேங்கியதன் காரணமாக மதுரையின் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து பாதிப்பை சரி செய்வதற்கான பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏதும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. இதனால் பல மணி நேரமாக அந்த மழை நீர் என்பது அந்த தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த சாலையோரங்களில் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் கூட மிகுந்த அந்த மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அவர்களது அந்த வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போன்று இந்த அரசு பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் அந்த மழை நீரில் தத்தளித்தவாறு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்கப்பட்டு வருகின்றது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் மதுரையில் அதிகரித்து இருந்த நிலையில் இன்று காலை பெய்த இந்த மழை குளிர்ச்சியை தந்தாலும் ஆனால் அதிக அளவில் மழை நீர் ஆங்காங்கே தேங்கி இருப்பதால் எந்த இடத்தில் பல்வேறு பகுதிகளில் மதுரையில் இந்த சாலை விரிவாக்கம் மற்றும் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால், அதே போன்று டெலிபோன் உள்ளிட்ட குடிநீர் குழாய் உள்ளிட்டவைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது தெரியாமல் மக்கள் வாகனங்களிலும் நடந்து செல்லும் போது ஆபத்தான முறையில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது கூட ஒரு முதியவர் அவர் அச்சத்துடன் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகின்றது. இது போன்றுதான் மதுரையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக பள்ளம் எது சாலை எதுன்னு தெரியாமல் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. மழைநீர் இனி வரும் காலங்களில் தேங்காத வகையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மதுரை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.